இந்த வீடியோவில் பிட்காயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிட்காயின் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜோனுக்குள்ளே வந்து என்ட்ராயிருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு அப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைபே பண்ணலை அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணலைன்றவங்க அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். BTC இப்போ கரண்டாக 81,260 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வந்து செட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கரண்ட் மந்தோட ஒரு ஹை செட் பண்ணியிருக்கோம். அது அகைன் வந்து இன்றைக்கான கேண்டிலுமே போயிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னும் அதை வந்து மேலே போகலை. ஆக்சுவலி ஸ்வீப் பண்ணிருச்சு, பட் ஆனால் அது வந்து இன்னும் மேலே போகலை. அண்ட் அதே நேரத்தில் நம்ம வந்து ப்ரீவியஸில் இன்னொரு சார்ட்டில் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு CME கேப்புக்கான ஒரு ஜோன் இருக்குது. ஸோ ஒரு மேனிப்புலேட் ஆகலாம். ஏன்னா இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ரேஞ்சில் அப்படி பார்க்கும்போது ஒரு பயங்கர எஃபெக்டிவான ஒரு பேட்டர்ன். இந்த ஒரு பேட்டர்ன் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்வேலிட் ஆகாது. ஏன்னா இதில் பல நாட்களுடைய மூவ்ஸ் எல்லாமே இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் நடந்தால் ஒர்க்காகாமல் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் முன்னாடி வீடியோஸ்லாம் நிறையவே சொல்லியிருப்பேன். சேம் இங்கே நடந்த மாதிரியான ஒரு சினாரியோஸ் தான் இந்த இடத்துலையுமே வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் பயங்கரமாக கீழே இறக்கி ஒரு லோ வந்து செட் பண்ணியிருப்பாங்க. 60,000 வரைக்கும் இறங்கியிருக்கும். சில எக்ஸ்சேஞ்சில் 59 இருக்கும். நான் அதை சொல்கிற நம்பர்ஸை பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் மாறும். நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் வேறு, ஓகேங்களா? மேபி நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சோட இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அங்கே வேறு காட்டும். ஸோ அதுக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, விழும்போதே ஒரு CME கேப்பை நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து விழுந்து இருந்துச்சு. அந்த CME கேப்பை 90 days இல்லையா, நான் செக் பண்ணது வரைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 97 நாட்கள் ஆகிருக்கு. ஸோ 97 நாள் ஆகியும் இன்னும் வந்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியலை. பாதியாக வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இல்லையே ப்ரோ, சில இடத்துல கேப்லாம் ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அதோட பாடி வரைக்கும் ஒன்றும் ஃபில் பண்ணலை. அது ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜோனில் என்ட்ராயிருக்கு. நம்ம டிஸ்கஷன் பண்ணதும் ஒன்று தான். ஒரு லாங் ரேஞ்சுக்கான ஒரு கண்டினியூவாக ஒரு ஹைப் வச்சு பாருங்கள், ஒரு ATH. அந்த ATHலேருந்து விழுந்ததுக்கு அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருந்துச்சு. அந்த ட்ரெண்டை இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? பட் மெயினாக இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு CME கேப் வந்து இருந்துச்சு ரொம்ப லாங் ரேஞ்சில். இப்போ அந்த இதுக்கு தான் மேனிப்புலேட் ஆகிட்டு வரும் நம்ம வந்து பேசியிருந்திருப்போம். அது இப்போ இந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இப்போ நான் இதில் வந்து CME கேப்போட வச்சு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் விஷுவல் லேர்னிங் கார்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேட்லேயும் அவைலபிளாக இருக்குது, கிளாஸிலையும் அவைலபிளாக வந்து இருக்குது. நிறைய பேர் கிளாஸி சூஸ் பண்ணுறது இல்லை, மேட் தான் சூஸ் பண்ணுறீங்க. எனக்கு கேட்டால் கிளாஸி பெட்டராக இருக்கும். அதை விட செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சார்ட் பேட்டர்ன்ஸ், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ், இது போக சர்ப்ரைஸாக ஒரு 10 கார்டு உள்ளே வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. இது மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஒரு மார்க்கெட் மட்டும் கிடையாது, நீங்கள் மற்ற எல்லா மார்க்கெட்டுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு ஹேண்டியாக சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் இது எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், லேர்ன் பண்ணலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ மொத்தம் 55 கார்டுக்கு மேலே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் என்றைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வர மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் வந்து பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கிரிப்டோ ரிலேட்டிவான நியூஸஸ் அண்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டில் சடனாக ஏதாவது மூவ்ஸ் நடந்துச்சுனாலும் அதோட சார்ட் அனலைஸ் இது மாதிரி எல்லாமே இங்கே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ CME பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இப்போ கேப் ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம். பட் ஆனால் பாடியோடைய இந்த ஸ்ட்ரக்சர் க்ளோசிங் ஓப்பனிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது பாடியோட இது வேணாம், நமக்கு இது அங்கேயே இருக்கட்டும். ஸோ பாடியோடைய ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. அந்த CME கேப் ஃபார்ம் ஆனதுலேருந்து பாடியோட ஓப்பன், ஓகேங்களா? எந்த ஒரு ரேஞ்ச் அண்ட் அதே நேரத்தில் இதோட க்ளோசிங் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் அப்படின்றது தான் ரொம்ப வாட்சபிள் ஜோனாக இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த CME கேப்புக்குள்ளே இருக்கிற ஜோன்ஸ் தான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜோனில் என்ட்ராயிருக்கு. அண்ட் இந்த ஜோனில் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து அந்த ஓப்பன் கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட விக்கு மேலே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹை ஃபார்மேஷன் நடக்கலாம். ஸோ அதான் அதிகபட்சமாக ஒரு 84 வரைக்கும் இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இது ஒரு ஹையர் ஃபார்மேஷனில் வந்து நடக்கலாம். ஸோ அப்போ ஹையஸ்ட்டாக வந்து பாசிபிலிட்டிஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,000, அதாவது 84,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் மேபி வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு இருக்குது. சரி, இப்போ வீக்லியில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. வீக்லியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கிளியராக நமக்கு ஒரு விஷன் வந்து இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹையர் ஃபார்மேஷன், ஹையர் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட்லேயே வந்து இருந்துச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கும். திரும்ப அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃப்ளாக் பேட்டர்னோட வீக்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது.
இது அதே மாதிரி தான் நடந்திருக்கும். போயிருக்கும், அங்கே மேலே பிளேட் ஆகிருக்கும், இங்கேருந்து விழுந்திருக்கும், அகைன் கீழே விழுந்ததுக்கப்புறம் இங்கேருந்து மேலே இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கு. இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? இங்கே ஒரு ஹெட் இருக்கும், ஷோல்டர் இருக்கும், இங்கே ஒரு ஹெட் இருக்கும், இங்கே ஒரு ஷோல்டர் இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு அண்ட் ரைட் ஷோல்டர். ஸோ இது உங்களோட டேரக்ஷன் எது மாறும். ஸோ இந்த ஷோல்டரில் ஹையில் இருந்து மார்க்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இறங்கி இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ மார்க்கெட் இந்த ஒரு ஷோல்டர் வந்து இறங்கி இருந்துச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்துட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் நடக்குது, ஒரு ரீடெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் விழும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி தான் நமக்கு இது வந்து தோண வைக்கிது. எனக்கு இப்படி தான் தோண வச்சுது பொதுவாக பார்க்கும்போது. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் தான். அது வந்து அப்படி தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து இறங்கிச்சு. இது நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வீக்லியில் பயர்ஸ் எல்லாமே வந்துட்டு புல்லிஷாகவே வந்து இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ரெட்டில் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்கை வந்து காமிச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வீக்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீக் வச்சுட்டு நல்லா ஒரு பெரிய கேண்டிலாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுதா? அது இல்லாமல் இது ஒரு டபுள் ஃபார்மேஷன் மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்க அப்படி தான் தோணுது, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் ஆனால் அது ஆக்சுவலி வந்து டபுள் பாட்டம் தான். அந்த டபுள் பாட்டம் வந்து க்ரியேட் பண்ணி தான் அந்த இடத்துல இருந்து ஒரு புஷ் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அதிகபட்சமாக நம்ம வந்து எதிர்பார்க்குறது இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒன் மோர் ஹை. ஸோ ஒரு 84,000லேருந்து இல்லைனா ஒரு 86,000 வரைக்கும் ஒரு புஷ் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். மெயினாக இந்த இடத்துலையுமே நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஜோன் அப்படின்றது இருக்குது. இந்த 97 அப்படின்றது ஒரு மெயினான ஒரு லிக்விடிட்டி ஜோன். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி ஜோன் பட் இருந்தாலும் அதோடைய வீக். ஸோ இந்த ரேஞ்ச் அதிகபட்சமாக சொல்கிறேன். அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து இப்போது ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து டைவெர்ட் ஆகணுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆகி இறங்கணும். ஓகேங்களா? அப் டு வந்து 84 வரைக்கும் போகலாம். அந்த 84 or 85 இது வரைக்கும் போயிட்டு வயலேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேனிபுலேட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வரணும். இது நான் இதில் காமிச்சேன்ல, எங்கே அது இந்த இதில் இதே தான். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 84 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு மேனிபுலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து உள்ளே இறங்கணும். இதுதான் இப்போது வந்து நான் பார்க்குற சினாரியோவாக இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை ஒரு புஷ் பண்ணி மேலே எடுத்துட்டாங்க மார்க்கெட் அப்படின்னா அது வந்து 90 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ஏன் 90 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த வீக்லிஸ் கண்டினியூஸாக வந்து பயங்கர புல்லிஷாகவும் இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் லிக்விடிட்டிஸ் அப்படின்ற ரேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இந்த இதோட கிளஸ்டரை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேலே இந்த மோஸ்ட் ஆஃப் லிக்விடிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு ஆவரேஜான லிக்விடிட்டிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து இப்போ பிடிசி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேஞ்சுமே வந்து 80,000 82,000. ஸோ இந்த இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஆக்சுவலி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட்டிங் வந்து ஆகிட்டுருக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே. ஓகேங்களா? ஸோ இப்போது மெயினாக வந்துட்டு இது வந்து 80,000க்கு மேலே போயிடுச்சு. 80,000க்கு மேலே தான் இருக்குது, கீழே இல்லை. 80,000 மேலே ஸ்டில் அந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் 80,000 82,000க்குள்ளேயே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபோக்கஸிங் பண்ணும்போது அப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதை நான் இதில் காமிக்கிறேன். ஸோ மெயினாக அப்பரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இருக்குது. ஸோ அதாவது 82,000லேருந்து 84,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு ஜோன். சரிங்களா? அது வந்து லிக்விடேஷன் அப்படின்றது அதோட டென்சிட்டி அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த கிளஸ்டரில் இருந்து சரியாக காட்டல. இதை நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் உங்களுக்கு தெரியும். 0.5ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்கும். இதில் முன்னாடி காமிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ காமிக்க மாட்டுது, என்னன்னு தெரியல. முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும் இல்லையா? அது நான் வெளியே இருந்தால் காட்டுது, உள்ளே வந்தால் காட்ட மாட்டுது. பட் நான் நோட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதான் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 82,000. ஸோ இந்த 82,000 இந்த பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஃபோக்கஸிங் பண்ணோம். 84 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 82,000லேருந்து 84,000 வரைக்கும் நம்மளுடைய ஃபோக்கஸிங் ஜோன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு மாடரேட்டான லிக்விடிஸ் இந்த சைடில் வந்து இருக்குது. அதோடய டென்சிட்டியுமே வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த ரேஞ்ச் அப்படின்றது நம்ம வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி ஏன்னா இது வந்து ஆக்சுவலி நியர்பையில் இருக்கக்கூடியது. இந்த 82,500லேருந்து 83,500 நியர்பை. பட் அப் டு 84,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அந்த ரேஞ்சு சொல்கிறேன் நான். லோவர் பாடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 77,500. ஸோ அதாவது 80,000லேருந்து 77,500 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகேஷனாக வந்து லிக்விடேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக அந்த இடத்துல பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் பார்க்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த பில்ட் ஆகிற ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நிறையா பேர் வந்துட்டு மேலே போகுன்ற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்கு இறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா மேஜரான லிக்விடிட்டிஸ் எல்லாமே இப்போ கீழே தான் இருக்குது, மேலே விட கீழே அதிகமாகவே வந்துருக்கு.
ஸோ அதனால் மெயினாக ஃபோக்கஸிங் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77,500 to 80,000 மேஜரான ஒரு பர்டிகுலராக ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது வந்து 78,000 79,000 இதுக்குள்ளே வந்து இருக்கலாம். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஆர் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்குலாம் வரும்போது மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, இப்போ மார்க்கெட்டில் என்ன தான் நடக்கும் அப்படின்றத நான் வந்து டக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவை சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பிடிசியை பொறுத்தவரையும் பிடிசி ஒரு பேரிஷான ஒரு மொமெண்டமில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் புல்லிஷாக மாறிக்கிட்டு வந்தாலுமே இப்போது மெயினான ஒரு ஜோன் வந்து சிஎம்இ கேப் அண்ட் அதுக்கு மேலே கூட லிக்விடிட்டிஸ், அப்போ லிக்விடிட்டிஸ். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்னும் வந்து ஒரு 84,000 வரைக்கும் வந்து வரணும். 84,000 வரைக்கும் வந்துட்டு அங்கே ஹோல்டு ஆகாமல் அதாவது ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா அது மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து இருக்குது. ஸோ அந்த ஜோனில் அப்படியே இறங்கிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து மேனிபுலேட் மாதிரி தான், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேனிபுலேட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை மேலே போயிட்டாங்க, ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன், 90,000 97,000 வரைக்குமான ஒரு புஷ் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வீக்லியில் அப்படி தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கான சினாரியோஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நிறைய உள்ள விஷயங்கள் நடக்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து குழப்புற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற வருது, நீங்கள் 84,000 ரேஞ்சை வாட்ச் பண்ணுங்கள். அந்த 84,000 ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போய் ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா 89 to 80 அதான் 89 90க்கு மேலே வந்து ஒரு டேப் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக ரிஜெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே வந்துருக்கு. கண்டிப்பாக விழுந்துடும். அது மட்டும் எனக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த இடத்துக்கு 89,931 வந்துச்சுனாலே கண்டிப்பாக மார்க்கெட் கீழே இறங்கும். அது வந்து இந்த ஒரு சேஞ்ச் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அது மேலே போக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அந்த இடத்துல இருந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் முதல்ல லோவர் ரேஞ்சில், அதாவது ஒன் டே அப்படின்ற அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நமக்கு அந்த 84 பிரேக் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் அடுத்த கட்டம் இந்த இடத்துக்கு போகுன்றதை நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் அந்த 84,000 அப்படின்றது தான் இப்போதைக்கு வேலிடாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள்.